ஸோ நீங்கள் ஃப்ளையர்ஸில் பார்த்த மாதிரி ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அது ஃபேக்ட் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி புக்ஸில் இருக்கும். இப்போ வந்து அந்த லைனை தூக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி புக்ஸ் பார்த்ததில்லை. யாராவது சப்ஜெக்ட் ஃபார் கரெக்ஷன். ஸோ நான் சொல்கிறது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். நான் ஸ்கூல் படிக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போதெல்லாம் வந்து 7th 8th படிக்கும்போது இந்த ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ் பற்றிலாம் படிப்போம். அப்படிலாம் படிக்கும்பொழுது ஜூயிஷ் ஜூயிஷ் ஹிஸ்ட்ரி படிப்போம், கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரி படிப்போம், ஹிந்துவிசம் பற்றி படிப்போம், புத்திசம் பற்றி படிப்போம். எல்லாத்தையும் படிக்கும்போது கிறிஸ்டியானிட்டி படிக்கும்போது அதில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்தார், எல்லாம் பண்ணாரு, அவர் செத்தாரு, அண்ட் கிறிஸ்டியன்ஸ் பிலீவ் தட் ஹி ரோஸ் ஃப்ரம் த டெட் ஆன் த 3rd day அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ எப்படி சொல்றாங்க? யாராவது ரீசெண்டாக ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, உங்க ஹிஸ்டரி புக்ஸ்ல எப்படி இருக்கு? அண்ட் கிறிஸ்டியன்ஸ் பிலீவ். ஓகே, ஸோ தே சே கிறிஸ்டியன்ஸ் பிலீவ், அதாவது கிறிஸ்டியன்ஸ் கூட நம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து அது ஃபேக்ட்னு ஒத்துக்கிறாங்கன்னு அவங்க என்ன செய்யல, சொல்லல. தே சே தி கிறிஸ்டியன்ஸ் பிலீவ். ஸோ இது ஒரு பிலீஃப் சிஸ்டம் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உயிரோட எழுந்தாரு அப்படின்றது ஒரு பிலீஃப் சிஸ்டம். நம்ம பிரதர் கெவின் பால் வந்து நமக்கு ஒரு பைட் ஒன்று எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வசனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. நம்ம எல்லாரும் அந்த வசனத்துல இருந்து இன்னைக்கு நம்ம இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 15. If anyone have your Bible, you can read. அது போட முடிஞ்சா போடுங்க. 1 Corinthians chapter 15 verses 12 to 17 வரைக்கும் போடலாம், இல்ல 19 வரைக்கும் போடலாம். 1 Corinthians chapter 15 verses 12 to 19. Now if Christ is proclaimed as raised from the dead, how can some of you say that there is no resurrection of the dead? So Paul என்ன சொல்றாருன்னா, if Christ is proclaimed as raised from the dead, he is not saying now if Christ is believed as he raised from the dead. அவர் வந்து now if Christ is proclaimed, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றவர் மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுந்தாருன்னு அறிவிக்கப்படுறாரு. அப்படி இருக்கும்போது how can some of you can say that there is no resurrection of the dead? But if there is no resurrection of the dead, then not even Christ has been raised. அப்ப resurrection அப்படின்றது ஒண்ணு இல்ல அப்படின்னா கிரைஸ்டும் எழுந்துக்கல. And if Christ has not been raised, then our preaching is in vain and your faith is in vain. We are even found to be misrepresenting God because we testified about God that he raised Christ whom he did not raise, if it is true that that the dead are not raised. For if the dead are not raised, not even Christ has been raised. And if Christ has not been raised, your faith is futile and you are still in your sins. Then those also have fallen asleep in Christ have perished. இந்த நம்பி ஏற்கனவே செத்து போனவங்களும் ஒரு யூஸ் இல்லாம தான் செத்து போயிருக்கிறாங்க, அவங்க அழிஞ்சு போயிருக்கிறாங்க. If in Christ we have hope in this life only, we are of all the people most to be pitied. இந்த உலகத்துல வாழ்றதுக்காக மட்டுமே இயேசு அப்படின்ற அவர் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தோம்னா இந்த உலகத்துல எல்லார பார்த்திலும் அதிகமா பரிதபிக்கப்பட வேண்டியவங்க யாரு தான்? நம்ம தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அங்க முடிக்கிறார். அதுல அவர் 17வது வசனத்துல சொல்றது ரொம்ப முக்கியம். 17. If Christ has not been raised, your faith is futile and you are still in your sins. அப்போ பால் இந்த இடத்துல வந்து இதை வாசிக்கிறவங்கள whether they are Christians or not, that doesn't matter. ஆனா இந்த பகுதியை வாசிக்கிறவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு விரும்புறாங்க. ஒண்ணு கிரைஸ்ட் வந்து உயிரோட எந்திரிச்சிருக்கணும், இல்லைன்னா எந்திக்காம இருக்கணும். எந்திக்காம இருக்கிறாரு, உயிரோடு எந்திக்கல அப்படின்னா நாங்க பிரசங்கம் பண்றது வேஸ்ட், நாங்க கடவுளை மிஸ்ரெப்ரசன்ட் பண்றோம், உங்க விசுவாசமும் வேஸ்ட், நீங்க உங்க பாவத்துல என்ன செஞ்சிருவீங்க? அழிஞ்சிருவீங்க. So it has a eternal consequence. If Christ has not risen from the dead, அந்த மெசேஜ் வீணாயிடுது. there is no validity in that message. அப்புறம் நம்ம அழிவு நிச்சயம், நம்ம பாவத்துக்கான தண்டனை நிச்சயமா நமக்கு கிடைச்சுதான் ஆகும். ஸோ பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுடைய மரணம் என்னத்துக்காக? நேற்று தான் எல்லாரும் குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல அட்டன் பண்ணிட்டு வந்திருப்போம். பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டெத் என்ன?
நீங்க பாட்டெல்லாம் பாடி ஒர்ஷிப்லாம் முடிஞ்ச உடனே நான் வந்து ப்ரீச் பண்ண வந்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. நான் பிரசங்கம் பண்றதுக்கு வரல, பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். சரிங்களா? நான் வந்து கொஞ்சம் சத்தமா பேசுறது எல்லாருக்கும் கேட்கணுன்றதுக்காக மைக்குன்னு ஒண்ணு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது என் கையில வந்துருச்சுன்னு உடனே நீங்க எல்லாரும் நினைச்சிடக்கூடாது. பிரசங்கம் பண்றாரு, நம்ம உட்காந்து அப்படியே நம்ம போனை ஓப்பன் பண்ணி பப்ஜி விளையாண்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. கிடையாது, நீங்க என்கிட்ட பேசணும். இல்லைன்னா தலைவரே டீ வந்து அப்புறமா போஸ்ட்போன் பண்ணிடலாம். சரி சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்? ஒய் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டெத்? டு சேவ் அஸ் ஃப்ரம் சின் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ அப்போ அவர் உயிரோடு எழும்பல அப்படின்னு சொன்னா, அவரும் வந்து இந்த உலகத்துல பல நல்ல காசுக்காக நிறைய பேர் சாகுறாங்கல்ல, அதுல ஒருத்தரா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? இருந்திருப்பாரு இல்லையா? எவ்வளவு பேர் நல்ல நல்ல காசுக்காக சாகுறாங்க. அந்த மாதிரி அவரும் என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு கூட்ட மக்களை காப்பாற்றணும்னு நினைச்சு வந்தாரு. அவர் சாவுனால அவர் ஜெயிக்கலாம், அவங்கள காப்பாற்றலாம் நினைச்சாரு. ஆனா செத்துட்டாரு, உயிரோட வரல, அவரால் காப்பாற்ற முடியல, பாவம் நல்ல மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கோம்? முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லை. பட் ஜஸ்ட் 3 days அப்புறம் அவர் வந்து நிறைய பேருக்கு தன்னை என்ன செய்யறாரு? உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அப்படின்னு பைபிள் இருக்கு. ஸோ அவர் உயிரோடு எழுந்தார் அப்படின்ற அந்த மெசேஜ் வந்து உடனே ஃபயர் மாதிரி என்ன செய்யுது? அந்த ஏரியால பரவுது. அவர் ஒரு 40 நாள் இந்த பூமியில இருந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக நிறைய பேருக்கு காமிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் அப்படியே என்ன செய்யுது? பரவி ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ் ஸோ நாம இன்னைக்கும் அந்த மெசேஜை பத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த வசனத்திலிருந்து தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈதர் ஜீசஸ் கிரைஸ்டோட டெத் அப்படி ரெசரக்ஷன் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா அது நடக்காம இருந்திருக்கணும். அது நடக்காம இருந்திருந்தா இந்த இப்படி நம்ம வந்து உட்காந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்குதுன்னு நம்ம நம்புறோமா, இல்ல அது நடந்தது அப்படின்னு நிரூபிக்க போறோமா அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம முடிவு பண்ண போறோம். அது நடந்ததுன்னு நம்ப போறோமா, இல்ல அது நடந்ததுன்னு நிரூபிக்க போறோமா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நடந்ததுன்னு நம்புறது வந்து ஆளாளுக்கு நம்பிக்கலாம். ஆனா அது உண்மையாலுமே நடந்ததுன்னு நம்ம என்ன செய்ய போறோம்? நிரூபிக்க போறோம். இட் இஸ் அ ஃபேக்ட், இட்ஸ் நாட் ஃபிக்ஷன் அண்ட் இட் இஸ் நாட் அ ஃப்ராட். சரி, ஸோ இன்னைக்கு என்னுடைய செஷன் வந்து 2 செஷன். ஆக்சுவலி நான் 2 பேர் பேச வேண்டியதை நான் ஒரு ஆள் பேச போறேன் இன்னைக்கு. அதனால உங்களுடைய ரிசப்ஷனை பொறுத்து எவ்வளோ நீளமா இந்த செஷன் போகுதுன்றது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ஸோ 2 செஷனை நான் இன்னைக்கு கவர் பண்ண போறேன். சுருக்கமா ஒரே செஷன்ல முடிக்க போறோமா, இல்ல அது 2 செஷனா டிவைட் பண்ண போறோமான்றது நம்ம போக பார்க்கலாம். லெட்ஸ் ஓபன் த கேஸ் ஃபைல் நம்பர் 33. 33வது வருஷத்துல இன்னும் முடியாம இருக்கிற அந்த கேஸை மறுபடியும் நம்ம என்ன செய்ய போறோம்? ஓபன் பண்ண போறோம். கேஸ் ஃபைல் நம்பர் 33, the resurrection sources, a historical cross examination of the documents, the timeline and the alternatives. சரிங்களா? ஸோ இந்த கேஸ் ஃபைல் வந்து இன்னும் ஆக்டிவா இருக்குது. நம்ம இந்த கேஸை பத்தி இன்னைக்கு நம்ம ஆராய போறோம். நம்ம ஐ வாண்ட் யூ ஆல் ஆல்சோ டு ஹேவ் யுவர் ஃபோன்ஸ் ரெடி. சில நேரம் நான் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கலாம் சொல்ல போறேன். அப்போ நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து சொல்ல போறீங்க. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல 4 விதமான எக்ஸிபிட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து எக்ஸிபிட் ஏ வந்து the documents. டாக்குமெண்ட்ஸ் என்ன? ஆர் த காஸ்பல் அக்கவுண்ட்ஸ் ரிலையபிள் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆர் லேட் இன்வென்ஷன்ஸ்? காஸ்பல் அக்கவுண்ட்ஸ் வந்து அது ரிலையபிளான சோர்சஸா, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸா, அது வரலாற்று பத்திரங்களா, இல்ல அது பிற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அவங்களாவே ஜனங்களாவே அவங்களுடைய கற்பனையில இன்வென்ட் பண்ணின விஷயங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது டைம் லைன். ஹவு குவிக்லி டிட் த பிலீஃப் எமர்ஜ் ஆஃப்டர் தி ஈவெண்ட்? ஒரு ஈவெண்ட் நடந்துருச்சு, அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு அது ஒரு பிலீஃபா மாறுது? உடனடியா மாறுதா, இல்ல ஒரு மித், ஒரு லெஜெண்ட் உருவாகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? நார்மலா ஒரு மித்தோ ஒரு லெஜெண்டோ உருவாகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? 10 இயர்ஸ்ல ஆயிடுமா ஒரு லெஜெண்ட் உருவாயிடுமா? இட் வில் டேக் லாங் பீரியட்ஸ். 10 வருஷத்துல லெஜெண்ட் உருவாகாது. 10 வருஷம் 20 வருஷத்துல வெரிஃபைபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், லெஜெண்ட்ஸ் உருவாகாது. சோ இப்போ நம்ம நம்புறது வந்து ஒரு லெஜெண்டா, ஒரு மித்தா, இல்ல இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸா, எப்போ வந்து ஆக்சுவலி இது பிலீஃபா கன்வெர்ட் ஆச்சு, இது எல்லாத்தையும் பத்தியும் நம்ம எக்ஸிபிட் பி ல பார்க்க போறோம். சி ல வந்து செயின் ஆஃப் கஸ்டடி. ஸ்டோரி வந்து கரெக்ட் ஆச்சா? ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்றது அந்த அந்த அது ஒரு ஃபேக்ட். நாளடைவில் வந்து சர்ச் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எழுதி வச்சுக்கிட்டாங்களா, மாத்திக்கிட்டாங்களா, இல்ல அது மாறாம அப்படியே மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத பத்தி நம்ம தேர்ட் பார்க்க போறோம். 4வது வந்து இதை 3த்தையுமே ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் 4வது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்கெப்டிக்கல் தியரிஸ் கொஞ்சம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரு,
நிறைய பேர் அவரை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷன் என்னது தமிழ்ல? ஒரு பிரம்மையா? ஒரு பிரம்மை. இயேசு கிறிஸ்துவ பார்த்த மாதிரி. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் கூடவே என்ன செஞ்சிருக்காங்க? இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு கொடூரமா ஒருத்தர் சாகிறத பார்க்கும்போது அவங்களால தூங்க முடியாது. சைக்காலஜிக்கலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. அப்போ அவர் உயிரோட எழுந்து வந்த மாதிரி, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாருல உயிரோட எழுந்து வந்துருவாரு. சோ அப்போ அவர் உயிரோட எழுந்து வந்திருப்பாரு, வந்த மாதிரியும் அவங்க கிட்ட பேசின மாதிரியும் பிரம்மை என்ன செய்யும்? இருக்கும். இப்ப சமீபத்துல போன வருஷம் தான் எங்க அப்பா இறந்தாரு. அதுக்கப்புறம் 2-3 தடவை கனவுல எல்லாம் வந்திருக்கிறேன். இப்ப நான் வந்து எங்க அப்பா என்ன கனவுல வந்துட்டாரு, என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு நான் சொல்லி என் ஒய்ஃப்ட சொல்லி அதை அப்படியே டெவலப் ஆகி எங்க சர்ச்சில் சொல்லி அவங்களும் எங்க சர்ச்சில் இருக்கிறவங்களாம் ஒரு 10 பேர் கனவு கண்டு உண்மையாலுமே அவர் என்ன செஞ்சாரு? உயிரோட வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல சொல்றாங்க. அப்படி ஒரு தியரி இருக்கு. இதெல்லாம் இருக்கா இல்லையான்றதை பத்தி எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடா? போர் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நடுவில் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, தலைக்கு மேல போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தது நீங்களாம் அப்படியே அப்படின்னா ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ நீங்க கேள்வி கேட்குறீங்களா, நான் கேள்வி கேட்கலாமா? எது பெட்டரா இருக்கும்? ரெண்டுமே. வெரி குட். உங்க பேர் பிரதர்? ஓகே, சஞ்சய். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாக்குமெண்ட்ஸ், எக்ஸிபிட் ஏ. ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தர் இருக்காரு, ரிசரக்ஷன் பத்தி படிக்கக்கூடியவர். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் பேரு கேரி ஹேபர்மாஸ். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அவரோட புக்கு படிச்சிருக்கீங்க? கேரி ஹேபர்மாஸ். பிரதர் படிக்காத புக் இருக்காது. நீங்க கேரி ஹேபர்மாஸ் வந்து அவருடைய லைஃப்பை வந்து ஃபுல்லா த ஹிஸ்டாரிசிட்டி ஆஃப் த ரிசரக்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரூவ் பண்றதுக்காக மட்டுமே அவருடைய லைஃபை டெடிகேட் பண்ணிருக்காரு. ஹி ஹஸ் பீன் ரிசர்ச்சிங் ரிசரக்ஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் 50 years. அவருக்கு இப்போ 80+ இருக்கும். பட் 50 வருஷத்துக்கு மேல இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஹிஸ்டாரிக்கலா ப்ரூவ் பண்றதுக்குன்னே அவர் வாழ்க்கை அர்ப்பணிச்சு ஹஸ் ரிட்டன்ஸ் லாட் ஆஃப் புக்ஸ். அவருடைய எல்லா PhD தீசிஸும் அதில் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு அருமையான ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்லுவாரு. இட் இஸ் கால்டு மினிமல் ஃபேக்ட்ஸ் ஆர்கியூமெண்ட். மினிமல் ஃபேக்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம உட்காந்து எல்லாத்துக்கும் வந்து வளன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. சில மினிமலான ஃபேக்ட்ஸை மட்டும் முன்னாடி வச்சுட்டு அதை டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க, அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம முயற்சி செஞ்சாலே போதும், மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமல் ஃபேக்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்னு ஒன்று வைக்கிறார். அவருடைய புக்ஸை நீங்க படிக்கலாம். நிறைய பெருசா எழுதியிருக்கிறாரு. ரொம்ப வருஷமா அவர் வந்து அதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ விலாவாரியா இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற நாம வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல அவ்வளோ எவிடன்ஸையும் நம்ம முன்னாடி என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் அவர் சொல்ற மாதிரி மினிமல் ஃபேக்ட்ஸ் ஆர்குமெண்ட் தான் நானும் உங்க முன்னாடி இன்னைக்கு என்ன செய்ய போறேன்? வைக்க போறேன். அதுல நம்பர் 1, நம்ம ஒரு சின்ன ஆன்டிக்விட்டி பேஸ் லைனை வந்து பார்க்கலாம். டைம் டு ஃபர்ஸ்ட் பயோகிராஃபி. இங்க நிறைய பேர் வச்சிருக்கிறேன். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியில ஜீசஸ் போலாம், புத்தா இருக்கிறார். புத்தா வாழ்ந்தாரா? ஏன் இவ்வளவு புத்தர் வாழ்ந்தாரா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க புத்தர் வாழ்ந்தாருன்னு? எத்தனை பேர் அது ஹிஸ்டரின்னு ஒத்துக்கிறீங்க? கையை தூக்க மாட்டேன்றீங்களே. நான் எல்லாரையும் புத்திஸ்டா நீ கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றேன். புத்தர் வாழ்ந்தாரா இல்லையா? ஹிஸ்டாரிக்கலா நம்புறீங்களா இல்லையா? அந்த புத்தர் வாழ்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை வருஷம்க்கு அப்புறம் அவருடைய ஃபர்ஸ்ட் பயோகிராஃபி வந்து தெரியுமா? புத்தருடைய வாழ்க்கை வரலாறு, புத்தருடைய சரிதை, அவருடைய ஹிஸ்டரி, அவர் எப்படிப்பட்டவர், எப்ப பிறந்தாரு, எப்படி வாழ்ந்தாருன்றது அப்ராக்சிமேட்லி அவர் வாழ்ந்து செத்ததுக்கு அப்புறம் 400 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் புத்தருடைய ஃபர்ஸ்ட் பயோகிராஃபி என்ன செய்யுது? வருது. நீங்க போயிட்டு அப்புறமா செக்அப் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்லி 400 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் புத்தருடைய ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி வருது. விச் மீன்ஸ் அந்த ஹிஸ்டரியை எழுதினவர் இல்ல எழுதின அந்த கூட்டம் யார பார்க்கல நேர்ல? புத்தரை பார்க்கல. புத்தரை பார்த்தவங்களையும் என்ன செய்யல? பார்க்கல. புத்தரை பார்த்தவங்களே என்ன செய்யல? பார்க்கல. ஃபர்ஸ்ட் 3 ஜெனரேஷன்ஸ் என்ன செய்யல? பார்க்கல. பட் ஸ்டில் இன்னைக்கு உலகம் புத்தர்னு ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு நம்புது. அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்புது. அவர் சொன்ன அந்த 8-fold paths, அவருடைய எல்லா விஷயங்களும் என்ன செய்யுது? நம்புது. அதை ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய ரிலிஜன் இருக்கு இன்னைக்கு உலகத்துல. அவருடைய வழிகளை பின்பற்றவங்க இருக்கிறாங்க. அதுல நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கும், பட் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டு வந்து அவரை ஒத்துக்குது. யாராவது புத்தர் ஒருத்தர் வாழல அப்படின்னு சொல்றாங்களா? அப்படி சொல்றாங்களா?
கிளைம் பண்றாங்களா? அதை முயற்சி செய்யறாங்களா? இல்ல. அலெக்சாண்டர் தி கிரேட் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அலெக்சாண்டர் கிரேட்ன்றவர் நமக்கு எல்லாரும் தெரியும், இந்தியா வரைக்கும் வந்தாரு போனாரு. அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் கிரேட் சாம்ராஜ்யம் 4 பிரிஞ்சது. அதுல செலுக்கியஸ் நிக்கோடர்னு ஒருத்தர் இருந்தாரு, இந்த பக்கம் மெகஸ்தனிஸ், இண்டிகா, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அலெக்சாண்டர் தி கிரேட்ன்றவர் செத்ததுக்கு அப்புறம் அப்ராக்சிமேட்லி 300 to 400 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அலெக்சாண்டர்னுடைய ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி என்ன செய்யப்படுது, எழுதப்படுது. விச் மீன்ஸ் சேம் கதை தான். அலெக்சாண்டரை பார்த்தவங்களை இவங்க பார்க்கல, அலெக்சாண்டரை பார்த்தவங்களையும் இவங்க என்ன செய்யல, பார்க்கல, அலெக்சாண்டரை பார்த்தவங்களையும் இவங்க என்ன செய்யல, பார்க்கல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 ஜெனரேஷன்ஸையும் பார்க்கல. பட் ஸ்டில் அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்ற ஒருத்தரை எல்லாரையும் நம்புறோம், அவருடைய ஹிஸ்டரியை நம்புறோம், அவர் வாழ்ந்ததை நம்புறோம், அவர் செஞ்சதை நம்புறோம், அவரை பத்தின கதைகளை நம்புறோம், எல்லாமே நம்புறோம். ஜூலியஸ் சீசர் ரொம்ப முக்கியமான ஒரு ரோமன் எம்பரர், ரொம்ப முக்கியமான ரோமன் எம்பரர் ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், இவங்கள ரொம்ப முக்கியமான ரோமன் எம்பரர்ஸ். அதுல ஜூலியஸ் சீசர் ரொம்ப முக்கியமான ரோமன் எம்பரர். எத்தனை பேருக்கு மார்க் ஆண்டனி பத்தி தெரியும்? அந்த பிளே எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மார்க் ஆண்டனி பத்தி பிளே எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப முன்னாடி எல்லாம் போடுவாங்க. இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு மார்க் ஆண்டனி பத்தி. இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல மார்க் ஆண்டனி பத்தி தெரியாதவங்க யாரும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஜூலியஸ் சீசர் பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. பட் ஜூலியஸ் சீசருடைய ஃபர்ஸ்ட் பயோகிராஃபி 100+ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பயோகிராஃபி, விச் மீன்ஸ் ஜூலியஸ் சீசரை பார்த்தவங்களை, ஜூலியஸ் சீசரை நேரில் பார்த்தவங்க அதை என்ன செய்யல, எழுதல. பட் ஜூலியஸ் சீசரை நேரில் பார்த்தவங்களை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. பட் ஜூலியஸ் சீசருடைய வரலாறுல நம்ம என்ன செய்யறோம், நம்புறோம். பட் வாட் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட்? த காஸ்பல்ஸ் வேர் ரிட்டன் பிஃபோர் AD 60 இருந்து 95 குள்ள ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்கெப்டிக்கல் ஸ்காலர்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ், விசுவாசிக்கிற ஸ்காலர்ஸா இருந்தாலும் சரி, விசுவாசிகள் இல்லாத ஸ்காலர்ஸா இருந்தாலும் சரி, எவ்ரிபடி கம் டு அ கன்க்ளூஷன் தட் த காஸ்பல்ஸ் வேர் ரிட்டன் பிஃபோர் வித்தின் 60 to 95. நான் சொல்றது ஒரு வைட் ரேஞ்ச், ஓகே. பட் இது வந்து இட் இஸ் ஸ்டில் இன் ஸ்டடி. பட் இது எல்லாமே எல்லாராலும் ஒத்துக்கப்படுற டேட்ஸ். கிறிஸ்டியன்ஸ் வந்து நிறைய ஸ்காலர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா AD 70க்குள்ளேயே எல்லா காஸ்பல்ஸ் என்ன செய்யப்பட்டாச்சு, எழுதப்பட்டாச்சுன்னு நம்புறாங்க. காரணம் என்ன அப்படின்னா AD 70ல என்ன நடந்தது, ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்தது உலகத்துல. யாருக்கு தெரியும்? AD 70ல எருசலேம் அழிக்கப்பட்டது. கிபி 65லயோ 69லயோ எருசலேம் முற்றுகை போடப்படுது. 70ல அது என்ன செய்யப்படுது, ரோமன் ஜெனரல் டைட்டஸ் அப்படின்றவனால என்ன செய்யப்படுது, அழிக்கப்படுது. இதை பத்தி இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனம் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எடுத்து போடப்படும் காலம் வரும்னு சொன்னாரு. அது கிபி 70ல நடந்தது. பட் காஸ்பல்ஸ்ல அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டதை பத்தி எங்கேயுமே என்ன செய்யல, நேரடியாகவும் மென்ஷன் பண்ணப்படல, மறைமுகமாகவும் மென்ஷன் பண்ணப்படல. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நிறைவேறி இருந்தா, ஒருவேளை நிறைவேறினதுக்கு அப்புறம் எழுதியிருந்தா நிச்சயமா வந்து அதுல என்ன செஞ்சிருப்பாங்க, இயேசு கிறிஸ்து சொன்னது நடந்துருச்சுன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா எழுதியிருப்பாங்க. ஒருவேளை இட் இஸ் ரிட்டன் ஆஃப்டர் AD 70. அதனாலதான் மேக்ஸிமம் கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் ஆர் பிலீவிங் ஆல் த காஸ்பல்ஸ் வேர் ரிட்டன் இன்க்ளூடிங் ஜான் வேர் ரிட்டன் பிஃபோர் AD 70. பட் நிறைய ஸ்கெப்டிக்கல் ஸ்காலர்ஸ் வந்து, நான் கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் வந்து, உதாரணத்துக்கு பாட் எர்மன் ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப ஃபேமஸான ஸ்கெப்டிக். அவரை உட்பட எல்லாருமே அதுக்கப்புறம் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. பட் ஸ்டில் ஆல் த காஸ்பல்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கெப்டிக்கல் ஸ்காலர்ஸ் அண்ட் நான் ஸ்கெப்டிக்கல் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரிதிங், ஆல் த காஸ்பல்ஸ், ஆல் த 4 காஸ்பல்ஸ் were written within AD 60 to 95. ஸோ இவங்க சொல்ற டேட் படி பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போய் 30ல இருந்து 60 இயர்ஸ்க்குள்ள அவருடைய காஸ்பல்ஸ் எல்லாமே என்ன செய்யப்பட்டாச்சு, எழுதப்பட்டாச்சு. இல்லைன்னா அவரை பத்தின ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸ் என்ன செய்யப்பட்டாச்சு, எழுதப்பட்டாச்சு. Then you can ask what about the Gnostic Gospels, Gospel of Barnabas, Gospel of Judas, Gospel of Thomas, இந்த மாதிரி எல்லாம். அதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாரு, இயேசு கிறிஸ்துடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பேரை டார்னிஷ் பண்றதுக்கான எல்லா காஸ்பல்ஸும் இருக்கு. நாக் ஹமாடி ஸ்கிரிப்சர்ஸ்னு சொல்லுவாங்க, ஈஜிப்ட்ல கிடைச்சது. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ரொம்ப நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கிட்ட ஈஸியா சொல்லிடலாம். ஆல் த Gnostic Gospels were written after 150 years or 200 years after Jesus Christ ascension to heaven. சிம்பிள். அது யாரும் ஐ விட்னஸஸ் பார்த்து என்ன செய்யல, எழுதல. ஆனா ஈவன் த ஸ்கெப்டிக்ஸ் தே அக்ரி தட்
the gospels were written by eyewitness accounts. அவங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பல, அவ்வளவுதான். பட் காஸ்பல்ஸை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸா. ஈவன் தேர் ஆர் நான் ஸ்கெப்டிக் ஸ்காலர்ஸ் were accepting that gospels were historic accounts. இன்னைக்கு நம்ம உட்காந்து சொல்லலாம் அது இதுன்னு, பட் டெக்ஸ்டுவல் கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் லைன் ஆஃப் ஸ்டடி இருக்கு. அந்த ஸ்ட்ரீம் லைன் ஆஃப் ஸ்டடியில நான் சொல்ற சில நேம்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணலாம். லைக் டேனியல் பி வாலஸ் ஒருத்தர் இருக்காரு, வார்னர் ஜே வாலஸ் ஒருத்தர் இருக்காரு. தென் ஸ்கெப்டிக் ஸ்காலர் பாட் எர்மன், அடிக்கடி அவர் பேரை சொல்றேன், அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாட் எர்மன், அவரு நீங்க போய் படிச்சு பாருங்க. மிஸ்கோட்டிங் ஜீசஸ் ஒரு புக் எழுதி இருக்கிறாரு, நீங்க எல்லாமே படிச்சு பாருங்க. அவர் ஒத்துக்கிறாரு ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி எழுதப்பட்ட அக்கௌண்ட்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் தான் அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு. பட் அவர் ரிசரக்ஷன் அப்படின்றத மட்டும் தான் என்ன செய்யல, நம்ப மறுக்கிறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் காட் அப்படின்னு நம்ப மறுக்கிறாரு. பட் ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மிராக்கிள்ஸ் பண்ணாரு. ஏன்? நாட் ஓன்லி காஸ்பல் டாக்ஸ் அபவுட் மிராக்கிள்ஸ். நீங்க போயிட்டு ரோமன் அண்ட் கிரீக் மித்தாலஜிஸ் எடுத்து படிச்சீங்கன்னா அங்க உலகத்துல வாழ்ந்த பெரிய பெரிய மனிதர்கள் கூட மிராக்கிள்ஸ் பண்ணதாக என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. ஸோ மிராக்கிள்ஸ் வந்து ஒரு இட்ஸ் நாட் நியூ டு ஏன்ஷியன்ட் பீப்புள். அந்த காலத்து மக்களுக்கு மிராக்கிள்ஸ் வந்து ஒரு நியூ விஷயம் கிடையாது. அவங்க அதை நிறைய பிலீவ் பண்றாங்க. இன்னைக்கு கூட நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாராலையும் என்ன செய்யுது, நடக்குது. ஓகேவா? இட் டசன்ட் மேட்டர். பட் நம்ம மிராக்கிள்ஸை வச்சு ஜீசஸ் கிரைஸ்ட வச்சு ஜீசஸ் கிரைஸ்ட வந்து நம்ம என்ன செய்ய போறது இல்லை அப்படின்னா என்ன செய்ய போறது இல்லை, ப்ரூவ் பண்ண போறது இல்லை. பட் நம்ம பேச போறது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டைம் டு ஃபர்ஸ்ட் பயோகிராஃபி. ஸோ இந்த சார்ட்டை வச்சு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு லெஜெண்ட் உருவாகணும் அப்படின்னு சொன்னா இட் டேக்ஸ் டைம். இப்போ நம்ம புத்தாவை வந்து நம்ம ஈஸியா லெஜெண்ட்னு சொல்லிட முடியும். பட் நம்ம அவர் ஹிஸ்டாரிக் ஃபிகர்னு ஒத்துக்கிறோம். ஆனா லெஜெண்ட்னு சொல்லிட முடியும். ஏன்னா அவ்வளோ வருஷம் கழிச்சுதான் அவருடைய பயோகிராஃபி என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. கரெக்டா? ஆனா ஜீசஸ் ஆஃப் நாசரத், தி பர்சன் ஹூ லிவ்ட், அவர் பரலோகத்துக்கு போயிட்டு இல்ல அவங்களுடைய கூற்றின்படி அவர் செத்து போனதுக்கு அப்புறம் 30 இருந்து 60 வருஷத்துக்குள்ளேயே அவருடைய ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன செய்யப்பட்டாச்சு, எழுதப்பட்டாச்சு. அதே விஷயம்தான். ஜீசஸ் ஆஃப் நாசரத் பாத்தீங்கன்னா 30 இருந்து 60 வருஷத்துக்குள்ள எழுதப்பட்டாச்சு. அலெக்சாண்டர் கிரேட் 300 to 400 இயர்ஸ், புத்தா, ஜூலியஸ் சீசர், டைபீரியஸ் சீசர் அப்ராக்சிமேட்லி 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். பட் இவங்க எல்லாருமே ப்ராட்லி அக்செப்டட். ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் தான் என்ன பண்றாங்க, கொஸ்டின் பண்றாங்க. ஓகே, ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் which says like இல்ல we can compare with other people historically பார்க்கும்போது this is also a kind of evidence. என்ன எவிடன்ஸ்னா ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி எழுதப்பட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் was written very early. சரி, வெரி ஏர்லியா எழுதப்பட்டிருக்குன்றத வச்சு இது எவிடன்ஸ் நம்ம எப்படி சொல்ல முடியும்? யார் வேணா எழுதலாம் இல்லையா, எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா the eyewitnesses were alive. 30 வருஷத்துல இருந்து 60 வருஷத்துக்குள்ள எழுதுனா ஐ விட்னஸஸ் எல்லாம் alive. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது இல்ல அவர் உயிரோட எழுந்தாருன்ற அந்த நியூஸ் பரவிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆளுக்கு வந்து 30 வயசு இருக்குது அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு மார்க் வந்து எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உயிரோட இருப்பாரா இல்லையா? 60 வயசு இருக்கும்ல அவருக்கு. அந்த காலத்துல 60 வயசுலாம் நல்லா திடகாத்திரமா தான் இருப்பாங்க. இந்த காலத்துல இருக்கிற மாதிரிலாம் கிடையாது இல்லையா? அப்போ அப்போ வந்து ஒரு 20 வயசு இருக்கிறவங்க இப்போ ஒரு 50 வயசுல இருப்பாங்க. அப்போ ஒரு 10 வயசுல இருக்கிறவங்க, நல்லா விவரம் தெரிஞ்ச ஒரு 10 வயசு பையன் வந்து இப்போ 30 வயசுல 40 வயசுல இருப்பான். சோ இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தாரு அப்படின்றத ஏர்லி டாக்குமெண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணும்போது அதோட வேலிடிட்டி அதிகமாகுது. ஏன்னா ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து உயிரோட என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இப்ப ஐ விட்னஸ் அக்கௌண்ட் மட்டும் உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து அகைன்ஸ்டா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, உயிரோட இருக்கிறாங்க. அந்த கூட்டம் அதிகம், அவங்களும் என்ன செய்யறாங்க, உயிரோட இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் மறுத்து ஒரு டாக்குமெண்ட், ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் என்ன செய்யல, அப்போ எழுதல. க்னாஸ்டிக் காஸ்பல்ஸ் வர் ரிட்டன் லேட். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் 150 இயர்ஸ்க்கு அப்புறம் 200 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாஸ்டிக் காஸ்பல்ஸ் வருது. இயேசு கிறிஸ்துக்கு அகைன்ஸ்டா சொல்லக்கூடிய காஸ்பல்ஸ் எல்லாம் வருது. சோ நம்ம இதை வச்சு என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிரோட எழுந்தாருன்னு காஸ்பல்ஸ் கிளைம் பண்றத அன்னைக்கு மறுத்து யாரும் என்ன செய்யல, பேசல. அதை சொல்லாதீங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர அவர் உயிரோட எழும்பல அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப், ஒரு மெட்டீரியல் யாரும் எழுதல. இன்ஃபேக்ட் அன்னைக்கு இருந்த பவர்ஃபுல் கவர்மெண்ட், வெதர் இட் இஸ் ஜூயிஷ் அத்தாரிட்டிஸ் ஆர் நான் ஜூயிஷ் கவர்மெண்ட் லைக் ரோமன் கவர்மெண்ட், அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு ப்ரோபகண்டாவை என்ன பண்ணிருக்கலாம். they did but they did not document it. புரிஞ்சுதுங்களா?
அவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அகேன்ஸ்டா நீ பேசக்கூடாதுன்னு தான் மிரட்டினாங்களே தவிர ஒரு உயிரோடு எழும்பல அப்படின்னு பைபிள்லயே நம்ம படிக்கும்போது எந்த பிரதான ஆசாரியும் என்ன செய்யல, சொல்லல. அந்த பேரை யூஸ் பண்ணாத, அந்த பேரை சொல்லி பிரசங்கம் பண்ணாத, இப்படிதான் நீங்க மிரட்டுறதை நீங்க பார்க்க முடியும். ஆனா நீ ரோமன் எம்பரரை தான் நீ கும்பிடணும், ஏசுன்ற பேரை நீ வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் ரோமன் சொன்னாங்களே தவிர ஏசு கிறிஸ்து உயிரோட எழும்பல அப்படின்னு பிலாத்துவோ, சிலுவையில் அறைந்த பிலாத்துவோ அல்லது அந்த பிரதான ஆசாரியர்கள் அண்ணாவோ காய்பாவோ அவ்வளவு அத்தாரிட்டி வச்சிருந்தவங்க ஆளுங்களை வச்சு கூட என்ன செய்யல, ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணல. ஓகேவா, புரிஞ்சுச்சுங்களா? இதை மைண்ட்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், காஸ்பல்ஸை நம்ம படிக்கும்போது காஸ்பல்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் ஜானையும் லூக்கையும் நம்ம எடுத்துக்கலாம். காஸ்பல் ரைட்டர்ஸ் வந்து அதை ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்னு சொல்றாங்களா அல்லது அதை வந்து ஏதோ ஒரு நாவல் மாதிரி எழுதுறாங்களா அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லூக்கா 1வது அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா, லூக் இஸ் ரைட்டிங் லைக் திஸ்: ஐ இன்வெஸ்டிகேட்டட் எவ்ரிதிங் கேர்ஃபுல்லி. அப்ப அவர் என்ன சொல்ல வராரு அந்த டாக்குமெண்ட்டை பத்தி? யாருக்கு எழுதுறாரு லூக்? சொல்லுங்க. எங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கிறீங்க. இங்க யாராவது நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கீங்களா? those who don't know பைபிள்? ஓகே ஃபைன். சரி, அப்ப லூக் யாருக்கு எழுதுறாரு? யூ கேன் சே தி நேம். இல்ல, லூக் யாரு எழுதுறாரு? தியோபிலஸ். தியோபிலஸ் யாரு? we don't know. மோஸ்ட் எக்ஸலன்ட் தியோபிலஸ் சொல்றாரு, மகா கணம் பொருந்திய தியோபிலுவேன். ஆனா 1983வது வருஷம் ஒரு ஆஷ்வரி ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆஷ்வரியில என்ன எழுதிருக்கு? ஆஷ்வரினா என்ன தெரியுமா? ஆஷ்வரி அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல ஜூஸ் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ் ஜூஸ், எலிட் ஜூஸ் வந்து அடக்கம் பண்ணும்போது அவங்க குடும்பத்தினுடைய அந்த யார் அடக்கம் பண்றாங்களோ அவங்கள பத்தின நல்ல மெமரபிளான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பெட்டியில வச்சு, கல்லான ஒரு பெட்டியில, கிரானைட்டா இருக்கலாம், மார்பிளா இருக்கலாம், அதுல வந்து யார் அடக்கம் பண்றாங்களோ அவங்களுடைய பேர் அதுல என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அவங்க யாருடைய சன், யாருடைய டாட்டர் அப்படின்ற பேர் எழுதிதான் அவங்கள வந்து டோம்ல வைக்கும் போது அது கூட இந்த பெட்டியும் என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அந்த பெட்டிக்கு பேர் என்னன்னா ஆஷ்வரின்னு சொல்லுவாங்க. 1983ல இஸ்ரேல்ல மவுண்ட் கர்மேல் கிட்ட இருக்கிற ஒரு பரியல் சைட்ல ஒரு டோம்ல ஒரு ஆஷ்வரி கிடைக்குது. சாரி, நான் அந்த பிக்சர் அதுல போடல, நான் அப்புறமா காமிக்கிறேன். அதை போட்டுட்டு எல்லாம் கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும். 1983ல ஆஷ்வரி ஆஃப் ஜோன்னா, யாராவது கூகுள் பண்ணி பாருங்க, ஜோன்னா ஆஷ்வரின்னு பாருங்க, 1983ல கிடைச்சது. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஜோன்னா டாட்டர் ஆஃப் somebody who is the daughter of who is the son of தியோபிலஸ் த ஹை பிரீஸ்ட் அப்படின்னு எழுதிருக்கு. ஜோன்னா அப்படின்ற அந்த பேரு காஸ்பல்ல எந்த புக்ல மட்டும் தான் வருது அப்படின்னா, லூக்காவுடைய புக்ல மட்டும் தான் வருது. லூகாஸ் காஸ்பல்ல மட்டும்தான் ஜோன்னான்ற பேர் வரும். யோவன் நாள், சூசன் நாள் அப்படின்ற பேர்லாம் வரும். ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு கல்லறைக்கு போனவங்களுடைய லிஸ்ட், ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு சேவை பண்ணாங்க, சர்வீஸ் பண்ணவங்களுடைய லிஸ்ட்ல, அந்த உமனுடைய லிஸ்ட்ல யாருடைய பேர் வருது அப்படின்னா யோவன் நாள் அப்படின்ற ஒரு பேர் வருது. ஆனா இப்ப அந்த ஆஷ்வரி யாராவது பாத்துட்டீங்களா? கிடைச்சிச்சா? I have it in my laptop. இத போட முடியுமா பாரு? கிடைச்சிச்சா? யா, அது என்ன எழுதிருக்குன்னு போட்டிருக்கதுல? I'll display here. Your daughter of இல்ல, அந்த அந்த ஆஷ்வரி அங்க இருக்கு. கீழே கீழே மேல மேல கீழே போட, கீழே 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 ஃபுல்லா கீழே. திஸ் ஒன். இதுதான் அந்த ஆஷ்வரி. இது வந்து 1983ல ஜெருசலேம் கிட்ட கிடைச்சது. மவுண்ட் கர்மல் கிட்ட இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டியூட்ல அதை வச்சிருக்காங்க. இதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, ஜோன்னா வந்து கிராண்ட் டாட்டர் ஆஃப் தியோபிலஸ் மென்ஷன் ஆயிருக்கு. தியோபிலஸ் யாருன்னு அங்க மென்ஷன் ஆயிருக்கு, ஹை பிரீஸ்ட் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த தியோபிலஸ் எப்போ ஹை பிரீஸ்ட் ஆயிருக்கிறாரு நீங்க ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா, ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஜோசிபஸ் அப்படின்றவருடைய ஆன்டிக்விட்டிஸ்ல எப்போ மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, 37 ADல இருந்து 41 AD வரைக்கும் ஜெருசலேம்ல இருக்கிற டெம்பிள்ல இந்த தியோபிலஸ்ன்றவர் தான் என்னவா இருந்திருக்கிறாரு, ஹை பிரீஸ்டா இருந்திருக்கிறார். அப்போ ஒரு ஹை பிரீஸ்டா இருந்தவருக்கு இல்ல இருக்கிறவருக்கு ஒருத்தர் காஸ்பல் எழுதுறாருன்னா எப்படி எழுதுவாரு? த மோஸ்ட் எக்ஸலன்ட் தியோபிலஸ் அப்படின்னு எழுதுவார். நிறைய பேர் சொல்றாங்க தியோபிலஸ் வந்து ரோமன் ஜெனரல், அப்பெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. 1983க்கு அப்புறம் அந்த நரேட்டிவ் மாறிடுச்சு. ஏன்னா 1983ல இந்த ஆஷ்வரி கிடைச்சிருச்சு. இந்த ஆஷ்வரியில ரொம்ப தெளிவா எழுதிருக்கு, ஜோன்னா அப்படின்றவங்க தியோபிலஸ் உடைய ஹை பிரீஸ்ட், தியோபிலஸ் ஹை பிரீஸ்ட் உடைய கிராண்ட் டாட்டர்.
அப்போ இந்த தியோபிலஸ்க்கு யார் எழுதுறா? லூக் எழுதுறாரு. லூக் வந்து தியோபிலஸ்க்கு எழுதும் பொழுது அவருக்கு தேவையான கிரெடிபிள் விட்னஸஸ் எல்லாம் அதுல என்ன செய்யறாரு? மென்ஷன் பண்றாரு. அதுல ரொம்ப முக்கியமா யாருடைய பேரை மென்ஷன் பண்றாரு? ஜோவானாவுடைய பேரை மென்ஷன் பண்றாரு. which means Luke wanted to prove Theophilus that the character called Jesus Christ is true. மற்ற புக்ஸ்ல ஜோவானாவுடைய பேரு இல்ல, பிகாஸ் அந்த பேரு நாட் relevant to the readers. பட் லூக்ல அப்படி கிடையாது. யூ கேன் கம் பேக் டு தி ஸ்லைட், நீங்க அப்புறமா அதை பத்தி பார்க்கலாம். லூக் வந்து எப்படி எழுதுறாருன்னா, கேர்ஃபுல்லி இன்வெஸ்டிகேட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்றாரு. ஐ விட்னஸஸ் போய் நான் பார்த்தேன், அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட விசாரிச்சுதான் ஐ ஹேண்டட் டவுன். இந்த விஷயங்களை வந்து யார் கையில இருந்து வாங்கினேன்? ஃப்ரம் த ஐ விட்னஸஸ் கையில இருந்து வாங்கினேன் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. அப்போ லூக் வந்து என்ன மீன் பண்றாரு அவர் எழுதும் போதுன்னா, நான் எழுதுறது வந்து ஒரு கதை இல்லை, நான் எழுதுறது ஒரு நாவல் இல்லை, நான் எழுதுறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட். இட் இஸ் அ தீசிஸ். நான் ஐ விட்னஸஸ் கிட்ட ப்ராப்பரா ரீசர்ச் பண்ணி அதை ஆர்டர்லி அக்கௌண்டா எழுதி அதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. 2 வால்யூம் எழுதுறாரு. ஒன்னு காஸ்பல் ஆஃப் லூக், இன்னொன்னு ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். ரெண்டுமே தியோபிலஸ்க்கு தான் எழுதுறாரு. சரி, ஜான், த காஸ்பல் ஆஃப் ஜான், அவர் என்ன சொல்றாருன்னா, திஸ் இஸ் த டிசைபிள் ஹூ டெஸ்டிஃபைஸ் அண்ட் வி நோ தட் ஹிஸ் டெஸ்டிமனி இஸ் ட்ரூ. இந்த வேர்டு டெஸ்டிஃபை, டெஸ்டிமனி, இதெல்லாம் வந்து வில் நாட் பி தேர் இன் அ நாவல். ஒரு கதையில இதெல்லாம் தேவையில்லை. சாட்சியாக சொல்லுகிறேன், சாட்சி பகிர்கிறேன், ஐ டெஸ்டிஃபை. நாமளும் காஸ்பல்ஸ் எப்படிதான் படிக்கிறோம்? ஆமா, ஏதோ ஒரு நாவல் மாதிரி. இயேசுவே, the story of Jesus Christ, man. long ago there was a Tiberius Caesar, the Augustus Caesar man. அவர் என்ன பண்ணாரு? அவர் வந்து உலகம் ஃபுல்லா வந்து குடிமதிப்பு எழுதுவதற்கு அனுப்பிச்சாரு. சென்சஸ், அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. டைரக்டா ஸ்டார்ல வந்துருவோம், பேபிக்கு வந்துருவோம், சாண்டா கிளாஸ் இருக்க மாட்டார், தேடுவோம். சரி, பரவாயில்ல, ஏதோ ஒன்று சம்திங் we try to make it into a legend, we try to make it into a myth, we try to make it into a story. But gospel writers did not write gospels as a story. Gospel writers wrote it as a testimony. They wrote it as a historical account. We have to understand this first. So எழுத்தாளர் வந்து தன்னுடைய புக்கை வந்து அத ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்ட்னு சொல்லி எழுதின பிறகு வாசிக்கிற நாம அதை மித் மாதிரி, லெஜண்ட் மாதிரி வாசிக்கிறது யார் தப்பு? நம்ம தப்பு. புரிஞ்சுதுங்களா? So gospels வந்து were always historical accounts. So first you have to understand that these texts do not present themselves as anonymous myths. They explicitly claim to be grounded in verifiable eyewitness testimony. Okay. Next thing, இந்த காஸ்பல்ஸ்ல எதை பத்தி எல்லாம் எழுதுறாங்கன்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இன்னைக்கு அதான் மினிமல் ஃபேக்ட்ஸ் ஆர்குமெண்ட் சொல்றதுல இந்த ஆர்குமெண்ட் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கால்ட் தி கிரைட்டீரியான் ஆஃப் எம்பரஸ்மெண்ட். இதை பத்தி நான் விலாவரியா ஒரு புக் எழுதியிருக்கிறேன். அந்த புக் வில் பி கெப்ட் தேர் ஃபார் சேல். டுடே இட் வில் பி ரிலீஸ்ட். ஆக்சுவலி யூ கேன் பை இட் லேட்டர். அண்ட் இந்த விஷயத்தை பத்தி நான் நிறைய அதில் பேசியிருக்கேன். கிரைட்டீரியான் ஆஃப் எம்பரஸ்மெண்ட் பத்தி நிறைய விலாவரியா அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, கிரைட்டீரியான் ஆஃப் எம்பரஸ்மெண்ட்னா என்ன? மேல அதை படிக்கிறதுக்கு முன்னாடி கீழே போயிடலாம். நீங்க வந்து ஒரு மித் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது இன்ட்ரெஸ்டட் இன் நாவல்ஸ் ஹியர்? ஐயா இருக்கு. ஐயா, நீங்க ஒரு நாவல் எழுதுறீங்க, கதாசிரியரா இருக்கீங்க, ஒரு நாவல் எழுதுறீங்க. அதுல ஒரு கேரக்டரை பவர்ஃபுல்லா வைக்கணும்னு ட்ரை பண்றீங்க. அந்த கேரக்டர் பத்தின ஃபிளாஸ் அதிகமா எழுதுவீங்களா, இல்ல அந்த கேரக்டர் பத்தின பவர்ஃபுல் திங்ஸ் அதிகமா எழுதுவீங்களா? இல்ல, அந்த கேரக்டர் வந்து எவ்வளவு வீக்கான புவரான சிச்சுவேஷன்ல இருந்து வந்தாருன்றத பத்தி நான் அது கேட்கல. ஏன்னா எவ்வளவு புவரான சிச்சுவேஷன்ல இருந்து வந்தாருன்னு பேசினாதான் அவருடைய உயர்வை பத்தி நம்ம என்ன செய்ய முடியும், பெருசா பேச முடியும். நான் அதை கேட்கல. அவர் எவ்வளவு மோசமானவர், அவர் எவ்வளவு துரோகம் பண்றவரு, அவர் எவ்வளவு என்ன சொல்ற, அவர் பர்சனல் கேரக்டரே வந்து ஒரு நம்ப முடியற கேரக்டர் கிடையாது. இவரெல்லாம் வந்து ஒரு லீடர்னு இந்த உலகத்துல சூஸ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரியான ஆட்களை நீங்க வந்து ஹீரோவா எழுதுவீங்களா நாவல்ல? அப்படிப்பட்டவங்களை நாவலா வைக்க முடியுமா? Yeah, we give only the positive side. அப்பதான் வந்து we can build him up as a leader later. அவர் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அவரு ஸ்கூல் பிள்ளைங்களை எல்லாம் ரோடு கிராஸ் பண்ணி விடுவாரு. அவரு பர்த்டே அப்பெல்லாம் என்ன செய்வாருன்னா அனாதை ஆசிரமத்துல போய் எல்லாருக்கும் என்ன செய்வாரு, அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து அதை செய்வாரு. அவரு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு, நல்லவர் வல்லவர் நாள் தெரிஞ்சு சின்ன வயசுல எல்லாமே பண்ணுவாரு. அவர் வளர வளர நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய இப்படிதான் போகும். அப்பதான் ஒரு லீடரை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இன்னைக்கும் அப்படிதானே?
நமக்கு நம்ம அரசியல்வாதிகளே எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து கண் முன்னாடி அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் அவங்களை லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எதை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க? இப்போ ரீசெண்டா ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் ஆச்சு. அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? பேசுனாங்கன்னா அந்த லீடருடைய கிரெடிபிலிட்டி என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். பட் பைபிள்ல எஸ்பெஷலி காஸ்பல்ஸ்ல இஃப் யூ சி 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லீடர் ஃபெயிலியர். ஆஃப்டர் த காஸ்பல்ஸ் யூ சி பீட்டர் as a leader. If Peter has to be projected as a leader, பீட்டரை பத்தி எப்படி சொல்லியிருக்கணும்? காஸ்பல்ஸ்ல பூஸ்ட் அப் பண்ணிருக்கணும். அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா பீட்டர்? ஆஹா, எப்படிப்பட்ட வரிகளை பேசியிருக்கிறார், அப்படி பேசியிருக்கணும். ஆனா பீட்டரை பத்தி நம்ம என்ன படிக்கிறோம் காஸ்பல்ஸ்ல? Is Peter a hero in the Gospels? No. We see repeated failures, trust issues இருக்குது, repeated failures இருக்குது. ஃபெய்த்ல வந்து அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷரை ஒரு காமனா ஒரு கார்பரேட் கம்பெனில ஒருத்தர் லீடரா என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அவரை பத்தின என்னென்ன எம்பாரசிங்கான விஷயம்லாம் இருக்குதோ எல்லாமே எதுல இருக்குது? அல்டிமேட்டா என்ன தெரியுமா? தன்னுடைய லீடரே யாருன்னு தெரியாதுன்னு டினை பண்ணது. அந்த விஷயம் எதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு? காஸ்பல்ஸ்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு காஸ்பல்ல மட்டுமா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு? ஆல் த காஸ்பல்ஸ் இட் இஸ் மென்ஷன். நெக்ஸ்ட் திங், கவர்டைஸ். கூட இருந்தவங்க எத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண உடனே? பீட்டர் அண்ட் ஜானை தவிர இது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஜானுக்கு வந்து ஹை பிரிஸ்ட்ல இருக்கிற ஆட்கள் தெரியுன்றதுனால கூட என்ன செஞ்சாரு? போயிட்டாரு. பீட்டர் வந்து தூரமா பின்னாடி என்ன செஞ்சாரு? போயிட்டாரு. அப்பதான் மாட்டிக்கிட்டாரு, மறுதலிஸ்ட், அப்புறம் போய் அழுதாருன்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ we see they were afraid to say that yes we are the disciples of Jesus Christ. மூணாவது பாத்தீங்கன்னா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இதெல்லாம் அவரோட உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கூட இந்த விஷயத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பீட்டர் சேட், வாங்கப்பா மீன் பிடிக்க போயிடலாம். இவெண்ட் கூட எல்லாரையும் கூட்டு எங்க போயிட்டாரு? மீன் பிடிக்க போயிட்டார். ஈவன் ஆஃப்டர் இட் இஸ் மென்ஷன்ட் as பீட்டருக்கு இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட he was not so brave. அதுக்கப்புறம் எல்லாரும் பூட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்லாம் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். ஸோ they were fearful. Unexpected witnesses. Women's witnesses Jewish cultureல were not credible witnesses. ஜூயிஷ் கல்ச்சர்ல அவங்க ஒரு பேட்ரியார்டிக் கல்ச்சர். விமனை வந்து அவங்க வந்து அவ்வளோ கிரெடிபிளான ஆட்களா என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ஊர்லயே போய் கேளுங்க, அதுவா அந்த பொம்பளை அப்படிதான் 4 பேர்ட்ட சொல்லிட்டு தெரியும், அதை விட்டுருங்க அப்படின்றாங்க. எங்க கிராமத்துல சொல்றேன். இங்க நீங்க சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அவங்கள பிடிச்சி ஒரு ஓக் கல்ச்சர் இதுல முடிஞ்சிடும், நம்மள கதையை முடிச்சிருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? விமன் were not respected that much that women say something people don't accept it as a truth. ஆனா ஃபர்ஸ்ட் யாருக்கு காட்சி எழுத்ததா பைபிள்ல போட்டு? சோ இது ஒரு கட்டுக்கதையா எழுதணும்னு நினைச்சு இருந்தா இயேசு கிறிஸ்துவோட ரிசரக்ஷனை ப்ரூவ் பண்றதுக்கு பெட்டர் கதைகள் என்ன செஞ்சிருக்கலாம், எழுதிருக்கலாம். பெட்டர் கதைகள் எழுதிருக்கலாம். ஒரு சாதாரணமா அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு, கதாசிரியர் கூட வேணாம், சாதாரணமா உட்கார வச்சுப்பா இயேசு கிறிஸ்துவ உயிரோட எழுப்புனதா ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் சரியில்லை, எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டா அவனே நிறைய என்ன செஞ்சிருப்பான், சொல்லியிருப்பான். ஆனா அப்படி எதுவுமே இல்லை. என்ன நடந்ததோ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த எம்பராஸ்மெண்ட் டெஸ்ட்ல எல்லா விதமான எம்பராசிங் விஷயமும் என்ன செய்யுது, இருக்குது. அப்படின்னா this is history, not a novel. So if the early church fabricated a PR myth, they would have cast themselves as a brave heroes. These embarrassing details point out to raw, unedited reporting. எடிட் பண்ணாம ராவா என்ன நடந்ததோ பாலிஷ் பண்ணாம, கவிதை மயமாக்காம, அதை அழகு உட்படுத்தாம, அதை மறுபடியா அதை ஃபேப்ரிகேட் பண்ண ட்ரை பண்ணாம என்ன நடந்ததோ அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்கன்றத இந்த அக்கௌண்ட்ஸ் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கு. So if a story includes awkward or shameful details, it is unlikely to be an invented lie. No one invents stories that damage their own credibility. Will they do?
சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. will they do? No, they don't do. Next thing what we are going to see is, இதெல்லாமே எக்ஸிபிட் ஏல தான் பார்க்க போறோம். எக்ஸிபிட் ஏ முடிக்க போறோம். இண்டிபெண்டன்ட் அட்டஸ்டேஷன், கிராஸ் ரெஃபரிங் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ட்ரெடிஷன் சேஸ் that Mark wrote the earliest gospel. Mark was working in Alexandria, Egypt, அந்த ஏரியால. There he wrote the first gospel அப்படின்னு சொல்லியிருக்கு. because the content is very less and என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தேவையோ மீன் இம்மிடியேட்டா என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. பீப்புள் வேர் ஓரல் ட்ரெடிஷன்ல தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க. the first gospel to be documented according to traditions which is widely accepted by all the audience. அது வந்து என்னதுன்னா gospel of Mark. they say early 50s வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பால் வந்து ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸை பால் எப்போ எழுதுறாரு அப்படின்னா, அவர் கொரிந்து பட்டணத்துல, அதாவது யூரோப்ல வந்து அவர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆசியா மைனருக்கு திரும்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த டைம்ல தான் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் எழுதுறாரு. அப்போ பால் வந்து வாஸ் லிவிங் இன் அ வெரி early டைம். பீட்டர் உயிரோடு இருக்கும்போது, ஜேம்ஸ் உயிரோடு இருக்கும்போது, ஜான் உயிரோடு இருக்கும்போது, மற்ற அப்போஸ்டல்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்கும்போது உயிரோடு இருந்தவர் தான் யாரு? பால். இன்ஃபேக்ட் நம்ம லூக் சொல்றோம்ல, லூக் வந்து யாரு கூட டிராவல் பண்ணியிருக்கிறாரு? பால் கூட டிராவல் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த பால் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் வெரி early document. ஈவன் பாட் எர்மன் அப்ரூவ்ஸ் இட். பாட் எர்மன் அப்ரூவ்ஸ் இட்னு சொல்றாங்கன்னா, பாட் எர்மன் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பாட் எர்மன் அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டாரு, அப்ரூவ் பண்ண மாட்டாரு. இஸ் a very very hard skeptic. அந்த பாட் எர்மன் அப்ரூவ்ஸ் தட் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் இஸ் a credible book. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 15ல verse 1ல அவர் என்ன சொல்றாரு? First Corinthians chapter 15 verse 1. Anyone has a Bible? அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். அப்படியே நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும். ஓகே, போதும். இங்கிலீஷ்ல anyone can read that? நான் அடைந்ததும் அந்த வசனம் third நினைக்கிறேன். third. I delivered to you as of first importance what I also received. I received something and I delivered to you that thing. இந்த அதுக்கு கீழே வந்து அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதுக்கப்புறம் 500 பேருக்கு அதிகமான இடத்துல என்ன செய்தார், தரிசனமானார். அதுக்கப்புறம் கடைசியில அகால பிறவியாகிய எனக்கும் தரிசனமானார். இந்த 500 பேருக்கு அதிகமா இருக்கிறவங்க வந்து இப்ப கூட சில பேர் என்ன செய்யறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற சொல்றாரு. நம்ம அந்த போர்ஷனுக்கு அப்புறமா போலாம். பட் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த செக்ஷன் இருக்குதுல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார்னு சொல்லிட்டு கேபாவுக்கும் 12 தரிசனமானார் அப்படின்னு சொல்றாரு. 500 பேருக்கு அதிகமா தரிசனமானார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல ஒரு போர்ஷன். அந்த போர்ஷன் வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் அப்போஸ்டலிக் க்ரீட்ஸ்னு சொல்றாங்க. க்ரீட் அப்படின்றது என்னன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சாங். அது ஓரல் கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு டீட்டெயில மிஸ் பண்ணாம அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தினது வந்து க்ரீட். அது விசுவாச அறிக்கைன்னு சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, கிறிஸ்டியன்ஸ் ஏதோ இன்வெர்ட் பண்ணி சொன்ன மாதிரி ஆயிடுது. க்ரீட் அப்படின்றது வெறும் அறிக்கைன்னு வச்சுக்கோங்க. விசுவாச அறிக்கைன்னு இன்னைக்கு சொல்லலாம் அதை. பட் க்ரீட் அப்படின்றது சிம்பிள், எல்லாருமே பண்ணாங்க அது. ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லார் கையிலயும் நோட் புக், பேனா, ரெக்கார்டிங் மைக்கு, லேப்டாப்பு கிப்லாப்லாம் இல்ல. சரிங்களா? ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உண்மையா போகணும் அப்படின்னு சொன்னா they tell it as a creed. ஏன் அப்படின்னா everybody memorizes it so that they just passes it as it is. ஸோ இதை தான் creed அப்படின்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட்டுக்கு நான் அப்புறமா வரேன். பட் எனக்கு அடுத்த ஸ்லைட்ஸ்ல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இருக்கு, அப்ப நான் வரேன். இந்த creed வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் creeds நம்ம சொல்லலாம். ஏன்னா பால் இதை எழுதுறதுக்கு முன்னாடி இதை யார்கிட்டயோ என்ன செஞ்சிருக்கிறாரு, ரிசீவ் பண்ணிருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்பனா இவங்களுக்கு பாலுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட என்ன செய்யறாரு, ரிசீவ் பண்ணிருக்காரு. பாலே ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பர்சன் தான். பாலுக்கு முன்னாடி இருக்கிற பீட்டர் கிட்டயோ அப்போஸ்டல்ஸ் கிட்ட இருந்தோ அவர் என்ன செய்யறாரு, அதை ரிசீவ் பண்ணிருக்கிறாரு. விச் மீன்ஸ் அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், அந்த க்ரீட்ல வருகிற விஷயங்கள், ரிசரக்ஷன் பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வந்து were not constructed as a later myth or a belief. நான் காஸ்பல் புக்ஸ் தான் வந்து
AD 60 இருந்து 90 எழுதியிருக்குன்னு சொல்றேன். பட் பால் எழுதின இந்த விஷயம், இந்த creed was formed much earlier. அப்போ there were people who are against Jesus Christ at that time. So many people, அவங்க அதை மறுக்கவே இல்லை. Nobody has written against it. They said stop, don't talk, வாய மூடு, பேசாத. This is how they reacted. They did not say, டேய் ஏன்டா பொய் சொல்ற, இயேசு கிறிஸ்துவ மனுஷன் வாழவே இல்லடா, அவர் உயிரோட எழும்பவே இல்லடா, நான் ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறேன்டான்னு யாரும் என்ன செய்யல, வரல. They stopped the mouths. ஏன்னா அவங்க பேசினதை பேசியிருக்கிறாங்க, உண்மையை பேசியிருக்காங்க. இன்னைக்கும் அப்படித்தானே? ஓகே, இண்டிபெண்டன்ட் அட். ஸோ அதுக்கப்புறம் ஜான் வந்து லேட்டரா என்ன செய்யறாரு, எழுதுறாரு. இப்போ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா they have written cross references. See, மார்க்ல இருக்கிற மேட்டரை பால் எடுத்து பேசி இருக்கிறாரு, மார்க்ல இருக்கிற மேட்டரை ஜான் என்ன செய்யறாரு, எழுதி இருக்கிறாரு லேட்டரா. இவங்க ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, whether it is epistles or whether they are gospels or acts of apostles, இயேசு கிறிஸ்துவோட ரிசரக்ஷனை வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, they refer each other's writings. ஒரு ரீசர்ச் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், they have something that is called references. அவங்களுடைய தீசிஸ் படிச்சீங்கன்னா பின்னாடி என்ன எழுதிருப்பாங்க, பிப்ளியோகிராஃபி இருக்கும், ரெஃபரன்ஸ் எழுதிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ்ல நான் இங்க இருந்து கோட் பண்றேன், இந்த ஆத்தர் கிட்ட இருந்து நான் என்ன செய்யறேன், எடுத்து எழுதுறேன்னு சொல்லி ரெஃபர் பண்றாங்க. அந்த மாதிரி தான் யார் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க, இந்த ஆத்தர்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. which means they prove the other material is also credible. அவங்களோட மெட்டீரியல் மட்டும் கிரெடிபிள் இல்ல, யார்கிட்ட இருந்து அதை காப்பி பண்றாங்களோ, யார்கிட்ட இருந்து கோட் பண்றாங்களோ அதுவும் என்னது, கிரெடிபிள். இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, பால் வந்து அவரே என்னமோ சொந்தமா தயாரிச்ச கிரீடு மாதிரி அதை சொல்லல. அவர் தெளிவா சொல்றாரு, நான் யார்கிட்ட இருந்தோ ரிசீவ் பண்ணனு. நம்ம கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம்ல, பிளேஜரிசம் பண்ணுவோம். அன்னைக்கு அவங்க பண்ணல, அதுதான் சொல்ல வரேன். அவங்க வந்து they gave the credit, எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸிபிட் ஏ. என்டி ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல்டு ரெனவுன் ஸ்காலர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்ன கோட் ஒன்று நான் உங்க முன்னாடி போட்டிருக்கேன், எல்லாருக்கும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ரீட் இட். The early Christians did not invent the empty tomb and the meetings or sightings of the risen Jesus. Nobody was expecting this kind of thing. ஏன்னா நீங்க காஸ்பல்ஸை வாசிச்சு பாருங்க, nobody was expecting that Jesus will rise again, even his disciples. Luke chapter 24 verse 1 to 3 வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு, சோ அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் போதும். அவங்க எதெல்லாம் கொண்டு வராங்க கைஸ் சொல்லுங்க. what did they bring along with them when they went early in the morning to see the tomb of Jesus? Spices. எதுக்கு எடுத்துட்டு வராங்க? what is the use of the spices? கல்லறை சமையான ஆரம் நம்ம மேல போட்டுக்கலான்றதுக்கா இல்ல, அப்புறம் எதுக்கு? அங்க யூதர்களுடைய முறைமையின்படி அவங்க வந்து இந்த 3வது நாள் 4வது நாள், இப்ப நம்ம ஊர்ல கூட இந்த காரியங்கரியெல்லாம் இருக்குது இல்ல, நம்ம போய் தோண்டி பணத்துல எடுக்க மாட்டோம், அவங்க டோம்ல வச்சிருப்பாங்க. அந்த பாடிக்கு ஸ்பைசஸ் என்ன செய்வாங்க, போடுவாங்க. அந்த துக்கம் கொண்டாடுற நாள் முடிகிற வரைக்கும் they used to do that. சரிங்களா? so they were so confident that Jesus Christ's body will be there. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது? they were so confident இயேசு கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சிருக்க மாட்டாரு, அவர் உடம்பு அங்க இருக்கும், நம்ம போய் அதுல என்ன போடலாம். சோ என்டி ரைட் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணணும்ன்ற நெசசிட்டி அவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா அவங்களே இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்புவாருன்னு என்ன செய்யல, நம்பல. சோ அவங்க இப்படி ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணல. nobody was expecting this kind of thing. so the emergence of resurrection belief was not a slow development but an immediate and transformative response to profound events. so இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட் ஆஃப் மவுத்ல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு மித்தா மாதிரி, ஒரு லெஜெண்டா மாதிரி, கிறிஸ்டியன்ஸ் பிலீவ் தட் ஹி ரோஸ் அகைன் ஆன் தி தேர்ட் டே வந்து நிக்கல. இட் வாஸ் இம்மீடியட் அண்ட் இட் வாஸ் a big bang. உடனடியா நடந்தது.
ஈவன் த சோ கால்டு சயின்டிஸ்ட் பிக் பேங் கூட பொறுமையாக தான் எவல்யூஷன் ஆச்சுன்னு சொல்றாங்க. இது அப்படிலாம் கிடையாது. பிக் பேங் அடுத்த நாள்லே நியூஸ் பேப்பர், அடுத்த நாள்லே டிவி எல்லாத்தையும் வந்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இட் வாஸ் அன் இம்மீடியட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? ஸோ எக்ஸிபிட் ஏ இஸ் வெரிஃபைட் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? ஓகேவா? எக்ஸிபிட் ஏ வெரிஃபைடா? கண்டினியூ பண்ணலாமா? டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் இன் எக்ஸிபிட் ஏ இது வரைக்கும்? புத்தர் வாழ்ந்தது 400 வருஷம் கழிச்சு தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. அவர் ஒரு மகான், பரவாயில்ல, அவருமே அரசரா இருந்தா மகான் துறவியா போனாரு. ஆனா இவங்க அலெக்சாண்டரும் மற்ற ஜூலியஸ் சீசரும் வந்து மன்னர்களா இருந்ததுனால அவருடைய ஹிஸ்டரி டே டு டே ஆக்டிவிட்டி எழுதப்பட்டிருப்பாங்க. டே டு டே ஆக்டிவிட்டி வந்து ஹிஸ்டரின்னு சொல்ல முடியாது, அது ஆனல்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னா ரெக்கார்டிங்ஸ், கிரானிக்கல்ஸ்னு சொல்லுவோம். அன்னன்னைக்கு அவை குறிப்புன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. பட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒருத்தரோட பயோகிராஃபின்றது அவை குறிப்பு கிடையாது. அவை குறிப்பு எல்லாத்தையும் வச்சு பிற்காலத்துல எழுதுறது. ஸோ இப்போ இந்த அவை குறிப்புகள்லாம் எங்க இருக்குது யாருக்கு தெரியும்? we don't know, but yeah, it is a real history. ஜூலியஸ் சீசர் ஒருத்தர் வாழ்ந்தார் உண்மைதான், அலெக்சாண்டர் ஒருத்தர் வாழ்ந்தார் உண்மைதான், அதெல்லாம் பொய் நான் சொல்லல. பட் அவங்களுடைய அவை குறிப்புகள் எங்க இருக்கு? வேர் ஆர் தோஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ்? அதெல்லாம் எங்க இருக்கு? எங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க? ஸோ அந்த ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எழுதும் போது தே இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் ரோட், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவை குறிப்புகளை வந்து நம்ம ஹிஸ்டரின்னு சொல்றது இல்லை, அவை குறிப்புகளை பார்த்து தான் ஹிஸ்டரி என்ன செய்யப்படுது, எழுதப்படுது. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு பெரிய ராஜா அப்படியெல்லாம் இல்லை. பட் அவருடைய ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, ஐ விட்னஸஸ் உயிரோடு வாழும் பொழுது என்ன செய்யப்படுது, எழுதப்படுது. ஓகே, ஸோ எக்ஸிபிட் பி போலாமா? யாருக்காவது ஐ மீன் ஆர் யூ ஃபீலிங் போர்டு? ஐயா அதான் போர் அடிக்குதுங்களா? ஓகே, போலாமா? எக்ஸிபிட் பி போலாமா? அடுத்து போலாமா? ஷூரா? ஆர் டு யூ வாண்ட் டு ஹேவ் அ சாங் நவ்? வில் ஹேவ் அ ஸ்மால் சாங் நவ் ஆர் ஷால் வி கோ? ஃபைன். எக்ஸிபிட் பி, இதுல நான் ஃபர்ஸ்ட் எக்ஸிபிட்ல விட்ட சில விஷயங்கள்லாம் இதுல நம்ம பேச போறோம். த டைம் லைன் ஆஃப் ஏர்லியஸ்ட் பிலீஃப். டைம் லைன், ஏர்லியஸ்ட் பிலீஃப் உடைய டைம் லைனை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வந்து திரும்ப we are going to 1 Corinthians chapter 15 verse 3 to 7. Christ died, was buried, was raised and appeared to many witnesses. இதான் வந்து content of the creed. இது அவர் என்னன்னு சொல்றாரு? I received this creed from others. நான் இந்த creed-ஐ மத்தவங்க கிட்ட இருந்து என்ன செய்தேன், பெற்றுக்கொண்டேன். பால் அவருடைய எபிசல்ஸ்ல ஏர்லி அப்போஸ்டலிக் creeds நிறைய எழுதுறாரு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியாலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூர்களால் காணப்பட்டார், மனுஷரால் பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இது ஒரு creed. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், அது ஒரு creed. ஸோ இந்த மாதிரியான நிறைய creeds இருக்குது. அதாவது மெசேஜை வந்து அடல்ட்ரேட் பண்ணாம பாஸ் பண்ணணும்ன்றதுக்காக தே ஃபார்ம்டு creeds. அதை வந்து இன்னைக்கு நம்ம விசுவாச அறிக்கைகள் அப்படின்னு சொல்றோம். அந்த வேர்டு விசுவாச அப்படின்ற வார்த்தை முன்னாடி வந்துடுறதுனால என்ன கன்வே ஆயிடுது மக்களுக்கு அப்படின்னா, ஏதோ அவங்க பிலீஃபை வந்து அறிக்கையா எழுதிட்டாங்கன்னு கன்வே ஆகுது. அப்படி இல்லை, சரிங்களா? அதனாலதான் creeds மட்டும் தான் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் நாட் ரிட்டன் அஸ் creeds of faith அப்படின்னு இல்லை, they were creeds, just creeds. ஸோ இந்த creedல இருக்கிற அந்த மெசேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மெசேஜை பால் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்யறாரு? சரி, இப்போ கொஞ்சமா நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்முடைய கூகுள் ஓப்பன் பண்ணலாம், நம்முடைய கூகுள் ஓப்பன் பண்ணலாம், சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களுடைய அறிவு சார்ந்த ஞானிகளாக தெரியுறாங்களோ அவங்க எல்லாரும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 Corinthians எப்போ எழுதப்பட்டது அது கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. ஏன்னா நானே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. when was 1 Corinthians written? என்னதுப்பா, என்னது? வேணாம், அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம். சீக்கிரம், இன்டர்நெட் கிடைக்கலையா? 45 54 or 55 53 to 57. சரி, நடுவுல வச்சுக்கலாமா? 53ல இருந்து 55க்கு நடுவுல வச்சுக்கலாம். நடுவுல என்ன சொல்லலாம்? 54. கலேஷியன்ஸ் எப்போ எழுதப்பட்டதுன்னு பாருங்க. கலேஷியன்ஸ் பால் தானே எழுதுறாரு, பார்ட்டன் ஒத்துக்கிறாரு பால் தான் எழுதுனாருன்னு. வெரி ஏர்லி 48 to 50 AD. கலேஷியன்ஸ் எழுதும் போது நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் மச் ஏர்லியர் டாக்குமெண்ட் தென் கொரிந்தியன்ஸ். கலேஷியன்ஸ்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல பவுல் சொல்றாரே இல்லையா,
கலேஷியன்ஸை வாசிச்சீங்கன்னா 48 to 50. சரி, நம்ம 15 வச்சுக்கலாமா? AD 15 வச்சுக்கலாம். இப்ப AD 50ல எல்லா அப்போஸ்தலர்களும் உயிரோட இருக்கிறாங்க எக்ஸப்ட் ஜேம்ஸ். ஜேம்ஸ் வாஸ் கில்ட் பை ஹெரோட். ஜேம்ஸ் வாஸ் கில்ட் பை ஹெரோட். ஆமாவா இல்லையா? சோ அந்த அப்போஸ்தலர் எடுத்துருவோம், ஜேம்ஸ். இப்போ எல்லா அப்போஸ்தலர்களும் உயிரோட இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன். ஜூடாஸ் இறந்துறாரு. சோ 10 பேர் உயிரோட இருக்கிறாங்க. மத்தியாசை நீங்க அப்போஸ்தலரா கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 10 பேர் உயிரோட இருக்கிறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் இறந்துறாருல. சோ 10 பேர் உயிரோட இருக்காங்க. இப்போ பால் சொல்றாரு, கலேஷியன்ஸ்ல சொல்றாரு, நானு கன்வெர்ட் ஆன உடனே, நம்ம லாங்குவேஜ்ல பேசுவோம், கன்வெர்ட் ஆன உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எங்க போறேன்? நேரா அரேபியா போறேன். 3 வருஷம் அங்க இருக்கிறேன். திரும்பி யார்கிட்ட வரேன்? பீட்டர் கிட்ட வரேன். கேபாவின் இடத்தில் வந்தேன்றார். கேபான்றது யாருடைய பேரு? அரமாயிக் நேம், பேதுருடைய அரமாயிக் நேம். அப்போ பீட்டர்ன்றவர் யாரு? இஸ் ஒன் ஆஃப் த சீஃப் அப்போஸ்டல்ஸ். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய ஆல்மோஸ்ட் 2nd or 3rd டேல இருந்து அவருடைய ரிசரக்ஷன் வரைக்கும் கூடவே இருந்தவர் தான் யாரு? பீட்டர். இப்போ பால் வந்து பீட்டர்கிட்ட போறாரு, பீட்டர்கிட்ட பேசுறாருன்ற டீடைல்ஸ் எல்லாம் கலேஷியன்ஸ்ல எழுதுறாரு. So scholars say, because of this verifiable detail, and even skeptics believe that Paul only wrote Galatians, we can come to a conclusion that Paul got this matter creed from Peter. ஏன்னா இந்த creedல வர ஒரே அப்போஸ்தலருடைய நேம் யாருது தான்? கேபா தான். நீங்க படிச்சு பாருங்க, 1 Corinthians chapter 15 3 to 7. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கேபாவுக்கும் பின்பு கற்பனை. ஒருவேளை இந்த மகதலேனா மரியாள் எழுதியிருந்தா எப்படி எழுதிருப்பாங்க? முதலாவது மகதலேனா மரியாளுக்கும் அவர்கள் போய் ஆண்கள்கிட்ட சொன்னார்கள், அதற்கு பிறகுதான் ஆண்கள் வந்து என்ன செய்தார்கள்? கல்லறைக்கு தேடி வந்தார்கள். அப்படிதான் எழுதியிருப்பாங்க. இதுல வர ஒரே நேம் யாருடைய நேம்? கேபா. அதனால சொல்றாங்க பீட்டருடைய creed தான் இது. ஏன்னா பீட்டர் வந்து அவங்க தான் ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸ். லூக் சாப்டர் 24ல பாத்தீங்கன்னா கடைசியில ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, நீங்கள் இதுக்கு சாட்சிகள்னு சொல்றாரு. மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்கு யார் சாட்சிகள்? நீங்க தான் சாட்சிகள். அப்ப இவங்க போய் சொல்லும் போது நான் பார்த்தேன், கொர்நேலியோ வீட்டுல அப்படிதான் சொல்றாரு பீட்டர், நாங்க கண்ணார கண்டு உங்களுக்கு என்ன செய்யறோம்? அறிவிக்கிறோம். அப்போஸ்தலர்ஸ், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் அப்படிதான் பீட்டர் சொல்றாரு, நான் பார்த்தேன், நான் கூடவே இருந்தேன், ஆரம்பம் முதல் கண்ணார கண்டேன் சொல்றாரா இல்லையா? அப்போ பேதுருவின் இடத்துல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த டீடைல வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட ஏர்லியஸ்ட் பிலீஃப் நீங்க இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. AD 55 1 Corinthians எழுதப்படுது. அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு எழுதப்படுது? இல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்து எத்தனை வருஷம் எழுதப்படுது? 33ன்னு வச்சுக்கோங்களேன். 33ல இருந்து 22 இயர்ஸ் போலாமா? 22 இயர்ஸ். ஓகே. இப்போ இயேசு கிறிஸ்து இங்க உயிரோட எழும்புறாருன்னா 22 இயர்ஸ். ஓகே. இப்போ இவர் சொல்றாரு, நான் யார்கிட்ட இருந்தோ என்ன செய்தேன்? பெற்றுக்கொண்டேன். இப்போ அவர் எங்க இருப்பாரு? இன்னும் கொஞ்சம் ஏர்லியா இருப்பாரு. அவர் யாரு? இதுல இருந்து பார்த்தோம்னா பீட்டர்னு வச்சுப்போம். பீட்டர் எப்பத்துல இருந்து கூட இருக்கிறாரு? அப்ப இந்த மெசேஜ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த creed எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரைட் ஃப்ரம் த கிரைம் சீன். இதை நம்ம ஒரு கிரைமா எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு சீனா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மெசேஜ் வந்து அந்த பிக் பேங்க்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட் இன் த மிடில் ஆஃப் த பிக் பேங்க்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது யாரோ சொல்லி டெவலப் ஆகி கதை லேட்டா வந்ததுன்னு இல்ல. சோ த டைம் லைன் ஆஃப் ஏர்லியஸ்ட் பிலீஃப் இஸ் அ கிரேட் எவிடன்ஸ். பிகாஸ் இவர் சொன்ன creed வந்து இவர் சொல்றாரு, இது நானா உருவாக்கல, இதை நான் யார்கிட்ட இருந்தோ வாங்குறேன்றாரு. அந்த creed எப்போ உருவாச்சுன்னு நீங்க கால்குலேட் பண்ணி போய் பாத்தீங்கன்னா அங்கே இருக்குது. அந்த கல்லறை ஓபன் பண்ண இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த creed, இந்த மெசேஜ். So the core belief was not a gradual evolution. High Christology and the resurrection claim existed from the absolute beginning. ஏன் இந்த இடத்துல ஹை கிறிஸ்டாலஜின்ற வேர்டை நான் மென்ஷன் பண்றேன்னா, கிறிஸ்து இயல், அதாவது கிறிஸ்து யார் என்கிற அவரை குறித்த ஸ்டடி ஒருவேளை லேட்டரா இவால்வ் ஆகி வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இவ்வளோ ஹை கிறிஸ்டாலஜி நிறைந்த ஒரு creed அவ்வளோ ஏர்லியரா என்ன செய்திருக்காது? உருவாகி இருக்கவே இருக்காது. பட் இஃப் யூ டேக் திஸ் creed, இந்த ஒரு creedல யூ ஹேவ் த என்டையர் கிறிஸ்டாலஜி. இன்னைக்கு நீங்க கிறிஸ்டாலஜி மெட்டீரியல் எடுத்து இவ்வளவு பெரிய புக் வாங்கி படிச்சாலும் அதோடைய ஒட்டுமொத்த கண்டென்ட் எதுதான்? இதுதான். இவ்வளவுதான் கிறிஸ்டாலஜி.
இவ்வளவு ஹை கிறிஸ்டாலஜி லேட்டரா உருவாக வாய்ப்பு இல்ல அக்கார்டிங் டு தீஸ் புக் மெட்டீரியல்ஸ். அண்ட் திரும்ப சொல்றேன், இப்ப நான் கோட் பண்ண இந்த 2 புக்கும் கலேஷியன்ஸா இருக்கட்டும் கொரிந்தியன்ஸா இருக்கட்டும், இது ரெண்டையுமே பாட் டெர்மன்ற ஸ்கெப்டிக் என்ன பண்றாரு, நான் திரும்ப பாட் டெர்மன் ஏன் சொல்றேன்னா, நீங்க போய் அப்புறமா அவரோட புக்கை வாசி பாருங்க, மிஸ்கோட்டிங் ஜீசஸ். அவர் எவ்வளவு பெரிய ஸ்கெப்டிக்னு நான் சொல்றேன், இன்னும் உயிரோட இருக்கக்கூடியவர் தான் சரிங்களா, இப்பதான் ரீசெண்டா ரிட்டையர்ட் ஆனார் அவர். சோ அவருடைய புக்ல மிஸ்கோட்டிங் ஜீசஸ்ல அவர் எழுதும் போது he accepts that first Corinthians is a true book written by Paul, Galatians is a book written by Paul. இது அவர் ஒத்துக்கிறார். அந்த புக்குக்குள்ள இருந்தா இப்ப நம்ம மெட்டீரியல் எடுத்து பேசணும். அவங்க ஒத்துக்காத புக்ல இருந்து நம்ம என்ன செய்யல, மெட்டீரியல் எடுத்து பேசல சரிங்களா. சோ Paul writes that he received this creed from others. Historians trace the formulation of this specific creed within 3 to 5 years after Jesus' death. இது creed-ஆ ஃபார்ம் ஆகுது. பட் அந்த மெசேஜ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரைட் ஆன் த டே ஆஃப் ரெசரக்ஷன். ஓகே, இப்போ ஒரு மித் உருவாகிறதுக்குரிய ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். ஒரு மித் உருவாகணும்னா டைம் பிளஸ் கல்ச்சுரல் டிஸ்டன்ஸ் மைனஸ் ஐ விட்னஸஸ், அப்படிதான் ஒரு லெஜெண்ட் என்ன செய்யும், உருவாகும். இட் வில் டேக் டைம், அப்புறம் கல்ச்சுரல் டிஸ்டன்ஸ் இருக்கும். தே வில் அடாப்ட் சம் கல்ச்சர்ஸ் ஸ்டோரி இன்டு தேர் ஓன் ஸ்டோரி அண்ட் தே வில் மேக் மித். ஆமாவா இல்லையா? they will make a legend from others also. அப்படி ஏதாவது ஒரு லெஜெண்ட் வாசிச்சிருக்கீங்களா நீங்க? there are so many legends. அப்படி நம்ம ஊர்ல நடக்காத ஒரு விஷயம் வேற எங்கேயோ நடந்திருக்கும், அதை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஒரு பெரிய நாவல் எழுதி அந்த லெஜெண்டை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமான செய்வோம், போற்றி புகழ்ற மாதிரி ஏகப்பட்ட லெஜெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். டைம் எவ்வளவு வருஷம் எடுத்துச்சு? இந்த creed உருவாகிறதுக்கு only 3 to 5 years தான் எடுத்தது. So failed. Second, preach immediately in Jerusalem, the exact location of the event. Cultural distance இல்ல. அங்க நடந்ததை வந்து இந்தியால தான் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ணாங்கன்னா இல்ல, அங்க நடந்ததை ரோம்ல போய் பிரசன்ட் பண்ணாங்களா இல்ல. இம்மிடியேட்டா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 40 நாளுக்கு அப்புறம் 50th டேல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க பிரீச்சிங். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து just 50 days they started preaching. The first sermon was preached by Peter the apostle on the day of Pentecost. Pentecost na 50th day அர்த்தம். Because they had a Pentecostal பண்டிகை அன்னைக்கு இருக்குது இல்ல, பெந்தெகோஸ்தே பண்டிகைன்னு ஒன்று வந்து 50th day பண்டிகை. லேவியராகமம் 23 அதிகாரம் எடுத்தீங்கன்னா அதுல நீங்க பார்க்கலாம் பெந்தெகோஸ்தே பண்டிகை குறித்து படிக்கலாம். அந்த டேல பீட்டர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, ப்ரீச் பண்றாரு. சோ கல்ச்சுரல் டிஸ்டன்ஸ் இல்ல, நோ கல்ச்சுரல் டிஸ்டன்ஸ். அதுல ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடாது லெஜெண்ட்ல. ஆனா இங்க என்ன இருக்குது, ஐ விட்னஸ் அக்கௌண்ட் இருக்கு. லிவிங் விட்னஸஸ், ஹாஸ்டைல் அத்தாரிட்டிஸ் வேர் பிரசன்ட் டு இன்ஸ்டன்ட்லி கரெக்ட் த ஃபேப்ரிகேஷன்ஸ். அங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்டைல் அத்தாரிட்டிஸ் இங்க இருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்க. அதே பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, அதே மூப்பர்கள் இருக்கிறாங்க, அதே ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க, அதே பாரிசிஸ் இருக்காங்க, அதே ரோமன் கவர்னர் இருக்கிறாரு, அதே அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அதே தேவாலயத்துல தேவாலயத்துக்கு வெளியில அதே எருசலேம்ல பெண்டெகோஸ்தே பண்டிகையில உலகத்துல இருக்கிற எல்லா இடங்கள்ல இருந்தும் ஆல்மோஸ்ட் 13 to 14 ப்ராவின்சஸ்ல இருந்து யூதர்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிற இடத்துல ஒரு பிரைம் ஈவெண்ட் நடக்கிற இடத்துல வச்சு ஓரமா யாருக்கும் தெரியாம பிரசங்கம் பண்ணல, லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணி அன்னைக்கு 3000 பேர் என்ன செய்யறாங்க, கன்வெர்ட். So historical conditions required for a legend to develop simply did not exist. ஓகேங்களா? So the timeline of earliest belief அப்படின்ற விஷயத்தை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, this was not a developed story, this was exact incident happened on that day. So it is not a legend அப்படின்னு இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், ப்ரூவ் பண்ணலாம். Okay, so we'll stop here and we will continue to examine the evidences after your tea break.